ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தினாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது கொழுக்கட்டை தான். அதுலேயும் பூரண கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. இது கூட அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா முழுசாக கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கட்டி இல்லாமல் முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்த உடனே 1 கப் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தேங்காயையும் நல்லா இந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைப்பாகை கலந்து விடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து விட ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ முன்னாடி இருந்ததை விட எந்த அளவுக்கு இந்த தேங்காய் பூரணம் நமக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இதில் வாசனைக்காக 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கடைசி இதில் சேர்க்கறதுக்காக ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் கொஞ்சம் பாதாம் பருப்பையும் நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இதனால் இந்த பூரண கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நெய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதோடு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் பூரணம் நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு சுடுதண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு தான் மாவை ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பிசைகிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க இந்த உப்பை நல்லா ஒரு முறை மாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் சரியான ஒரு பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ இதுலேருந்து ஒரு கொழுக்கட்டை செய்கிற அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கங்க. நல்லா இந்த அளவுக்கு உருண்டை பிடித்த பிறகு இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு இந்த உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கட்டவரலையும் வச்சு சுற்றிலும் இந்த மாதிரி லைட்டாக விரித்து விட்டுக்கணும். அதே சமயத்தில் மாவில் கேப் விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி மெதுவாக அழுத்தி விட்டு நல்லா இந்த மாவை விரித்து விட்டுக்கோங்க. நடுவில் நல்லா கொஞ்சம் அகலமாக கேப் கிடைக்கணும். அப்போ தான் நடுவில் நம்மளால் பூரணம் வைக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்துலேருந்து ஒரு சின்ன லட்டு சைஸுக்கு பூரணம் எடுத்துகிட்டு நடுவில் வச்சு பூரணம் வெளியில் வர முடியாத அளவுக்கு நல்லா இந்த மாவை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பூரணத்தை உள்ளே வச்சபடியே நல்லா கையில் வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போது பூரணம் கொஞ்சம் கூட வெளியில் வராமல் நல்லா உள்ளே செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக எடுத்து பார்த்தோன்னா நம்ம பூரணத்தை க்ளோஸ் பண்ண இடம் நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த இடத்துல லைட்டாக மாவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி மாவு அதிகமாக இருக்க மாவை லைட்டாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பூரணம் எல்லாமே நல்லா உள்ளே செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை மோல்டில் வச்சு எடுத்தால் எப்படி நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு கோடாக
அழகாக பார்க்குறதுக்கு இருக்குமோ அதே போல் கையில் செஞ்ச நம்ம இந்த பூரண கொழுக்கட்டையிலையுமே டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்தி வச்சு ரொம்ப அழுத்திடாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி சுற்றிலும் கோடு போட்டு விட்டுக்குங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப அழுத்தி கோடு போட்டிங்கன்னா உள்ள பூரணம் வந்து வெளியில் வந்துடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி கோடு விழுகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக அழுத்தி விட்டுக்குங்க. உங்களால் கத்தியில் போட முடியலைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி கோடு போட்டு விட்டுக்கலாம். அப்போவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த மோல்டில் நம்ம செய்கிற அந்த பூரண கொழுக்கட்டை மாதிரியே இருக்க பாருங்கள். கையில் செஞ்சது மாதிரியே இருக்காது. இந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக பூரண கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் இடியப்பத்தட்டில் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியா இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாமே சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த பூரண கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.